ஹாய்ஸ் நான் ஜெசானா. அரசியல் விளையாட்டை தொடங்கிய விஜய் அண்ணா. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவை தன்னுடைய கட்சியும் சேர்த்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் சாதாரண பொறுப்பு இல்ல, மிகப்பெரிய பொறுப்பு. இதுக்கு காரணம் என்ன? இப்போ விஜய் அண்ணாவும் ஆதவ் அர்ஜுனா அவங்களும் இனி என்ன பண்ண போறாங்க? இவங்களுடைய அரசியல் பயணம் அடுத்த கட்டமா எப்படி இருக்க போகுது? இத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆதவ் அர்ஜுனா அவங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகினாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால அவங்க திமுகவை பத்தி கொஞ்சம் மறைமுகமா குத்தி பேசினாங்க. இது விடுதலை சிறுத்தை கட்சியில பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல கூட ஆ திருமாவளவன் அவர்களும் திமுகவும் ஏற்கனவே கூட்டணி கட்சி. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள இடைநீக்கம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆதவ் அர்ஜுனா அண்ணன. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கு இடைநீக்கம் பண்ணணும்? நானே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அது விலகும் போகுது. அந்த கட்சியை விட்டு விலகும்போது ஒரு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்ல அந்த கட்சிய பத்தி விலகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் அண்ணா ஆகியோர் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன். அந்த கொள்கையின் வழியில் எனது பயணம் எப்போதுமே தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல் சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கையை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்கும். எனது சிறு வயதிலிருந்து ஏமாற்றும் தோல்விகள், இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன. கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல மூலமா சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தொடரும் நினைச்சோம், ஆனா இப்படி தொடரும் நினைக்கல. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கிய பொறுப்புல நம்ம ஆதவ் அர்ஜுனா அவங்க பொறுப்பு பெற்றிருக்காங்க. அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். அது என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா BA தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர். நீங்களே நினைச்சு பாருங்களா, அப்ப எப்படி இருக்கிறாங்க? தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர்னா முக்கிய பொறுப்பு தானே. அடுத்தது திரு CTR நிர்மலா குமார் துணை பொது செயலாளர். அடுத்தது திரு P ஜெகதீஷ் தலைமை கழக இணை பொருளாளர். திரு ராஜ்மோகன் கழக கொள்கை பரப்பு செயலாளர். திரு லயோலா மணிகண்டன் MA கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். பேராசிரியர் திரு சம்பத்குமார் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். திருமதி கோத்ரின் பாண்டியன் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். திரு வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளர். திரு ரமேஷ் இணை செய்தி தொடர்பாளர். திரு ஜெயப்பிரகாஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர். திரு குருசரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு ஜே ரஞ்சன்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு குருமூர்த்தி சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர். திரு ராம்குமார் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு பி வெங்கடேஷ் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு நிரேஷ்குமார் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு அறிவானந்தம் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திரு விஷ்ணு சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். திருமதி ஃப்ளோரியா இமாக்குலேட் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர். மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார்கள். கழக தோழர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவங்க இப்படி சைன் போட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகி இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு முக்கிய பொறுப்புல நியமிச்சிருக்கிறாங்க. இனி இவங்களுடைய அரசியல் பணி எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் பணி தீவிரமா தான் இருக்கும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால தமிழக வெற்றி கழகத்தையும் கண்டிப்பா வேற மாதிரி சரமாரியாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய அரசியல் விளையாட்டை இப்பவுமே தொடங்கியாச்சு. இனி 2026ல தேர்தல் பிரச்சாரத்துல தான் எல்லாமே தெரிய வரும். அதாவது இவங்களுடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஏற்கனவே பனையூர்ல அதாவது ஏற்கனவே விஜயண்ணா அரசியல் கட்சியில நியமிச்ச பிறகு பனையூர்ல வெளியே வர மாட்டாங்க. ஃபுல்லா எதுனாலுமே பனையூர் ஆபீஸ்ல வச்சு எல்லாமே சந்திச்சு மக்களை சந்திச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு நிறைய கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. இப்போ இனி ஆதவ் அர்ஜுனாவை ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவும் ஒரு சில இடங்களுக்கு வெளியே வராங்க. நிறைய இடத்துக்குள்ள மக்களை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டர்களை சந்திக்கிறாங்க. இப்படி நிறைய மீட் பண்றது நிறைய பொறுப்புகளை கொடுக்குறாங்க. இப்படி இருக்க பட்சத்துல ஆதவ் அர்ஜுனா அவங்களையும் ஒரு முக்கிய பொறுப்புல சேர்த்ததுனால இனி எங்க போனாலும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜய் அண்ணா அவங்களும் சேர்ந்துதான் இனி எல்லா இடங்களும் செல்வாங்க. அதனால இனி விஜய் அண்ணா எல்லா இடங்களுக்கும் செல்வாங்க. யாரு எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் பிரச்சனையை கண்டிப்பா தட்டி கேட்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வெளிப்படையா எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து ஃபுல்லா கட்சி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.